ஏன் விட்டாய்கள் புரியுதா? அது எப்படி டு அண்டர். அதாவது சமைக்கிறதே கிடையாது வீட்டில், எல்லாம் கேட்ஜெட்ஸ், எல்லாம் உரல்ல இப்படி அரைச்சா, தண்ணி இப்படி அரைச்சா, உரல்ல இப்படி அரைச்சா, அம்மியில் இப்படி அரைச்சா. எக்ஸசைஸ் கிடையாது, அதே தியானம், அதே யோகா. ஒரு அம்மியில் நீங்கள் மசாலா அரைச்சிங்கன்னா அதே ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ், ஒரு யோகா மாதிரி. இப்போ யோகாவுக்கு தனியாக காசு கொடுத்து அவர் யோகா மாஸ்டர் சொல்கிறார், மெதுவாக கையை நீட்டவும், மெதுவாக கையை உள்ளே இழுக்கவும். அதை கொஞ்சம் வேகமாக செஞ்சீங்கன்னா அம்மி அரைக்கிறது. அது செய்ய மாட்டாளாம். மிக்ஸி எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஷட் டவுன். அன்னைக்கு ஒரு புருஷன் சொல்லியிருக்கான், ஏம்மா இன்றைக்கி ஷட் டவுனுமா, பவர் வராது. அந்த அம்மா சொல்லுது, பவர் தான் எப்பவும் இல்லையே. அவனுக்கு மட்டும்தான் அது புரியுது, சபைக்கு புரியல. இன்றைக்கி பவர் வராதுமா, ஷட் டவுன்மா, இன்றைக்கி பவர் வராது, இன்றைக்கி ஒரு நாள் அம்மியில் சட்னி அரையேன் அப்படின்னு ஒன்று அந்த பொண்ணு சொல்லுது. அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து நான் வரல. இது என்ன அம்மி அரைக்கிறதுக்குன்னா ஒரு வகையராக இருக்குது, அம்மி அரைக்கிற வகையரா. கேட்ஜெட்ஸு, மிக்சி, கிரைண்டரு, சமையல் பூரா ஸ்விக்கி, உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. சொந்த வீடு. சொந்த வீடுனா என்ன தெரியுமா பெரியவர்களே? சொந்த வீடுனா என்ன தெரியுமா? முடிச்சிடவா, 5 minutes. சொந்த வீடுனா என்ன தெரியுமா பெரியவர்களே? ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்க, 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கேன், டைல்ஸு, ஜெய்ப்பூர்லேருந்து ஒட்டகத்தில் டைல்ஸ் கொண்டாந்தேன், எங்கள் வீட்டு வாசலில் கால் வச்சிங்கன்னா கிச்சனுக்கு நேராக வலிக்கிக்கிட்டே வரலாம், அவ்வளோ பாஷ் ஹவுஸ், நீங்கள் வீட்டு வாசலில் வச்சிங்கன்னா நடக்க வேண்டாம் சார், சிங்கின்னு வந்துடலாம். 3700 ஸ்கொயர் ஃபீட்டு சார், 2 crores எஸ்டிமேட் போட்டேன் சார், ஆனால் 4 crores தாண்டிடுச்சு சார், சொந்த வீடு சார். பெரியோர்களே, சொந்தமாக கட்டுவது சொந்த வீடு அல்ல. எந்த வீட்டுக்கு சொந்தங்கள் வந்து போகிறார்களோ அதுதான் சொந்த வீடு. சொந்தங்கள் வந்து போகிற வீட்டில்தான் மகிழ்ச்சி இருக்கும், இன்பம் இருக்கும், டென்ஷன் இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது. உங்களுக்கு ஒரு திருக்குறள் சொல்லவா? யாரும் போயிட மாட்டீங்களே, ஏன்னா அது ஒரு சிக்கல் இருக்குது. திருக்குறள் அப்படின்னு ஆரம்பித்தா இப்போ படித்ததெல்லாம் சொல்கிறோம் பார்த்தியா? சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். இது ஒரு அருமையான திருக்குறள், தமிழில் தான் எழுதியிருக்கார். சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். அப்படின்னா என்ன தெரியுமா? நிறைய பணம் சம்பாதிச்சனா நீ சம்பாதிச்சிருக்கிற பணத்துக்கு அர்த்தம் எப்போ வரும் தெரியுமா? உன் சுற்றத்தாரோடு உட்கார்ந்து அதை செலவழிக்கிற போது தான் அந்த செல்வத்துக்கு ஒரு அர்த்தம் வரும்னு எழுதினார் திருவள்ளுவர். அதெல்லாம் போச்சு சார், கார் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி வாங்கணும். ஒரு 3 விஷயம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். பல விஷயங்களை நம்ம இழந்துட்டோம் சார். நான் சின்ன பையனாக இருக்கையில் எங்கள் அம்மா ஒரு 50 பைசா கொடுத்து பொரிகளில் வாங்கிட்டு வாடான்னு சொன்னான்னா, நான் போய் அந்த அண்ணாச்சி கடையில் போய், அண்ணாச்சி ஒரு 50 பைசா பொரிகளில் கொடுங்க அண்ணாச்சி அப்படின்னா, டக்குன்னு நியூஸ் பேப்பரை கட் பண்ணி வச்சுருப்பார். அதுலேருந்து ஒரு பேப்பரை உருவார், ஒரு 2 நிமிஷத்தில் அப்படி ஒரு கூம்பு மாதிரி ஆக்குவார். 50 பைசா பொரிகளில் அள்ளி போடுவார். மேலே ஒரு சணல் பந்து கட்டி தொங்க போட்டிருப்பார். அதில் அப்படி பிடிச்சி இழுப்பார். அந்த சணல் பந்து காதலனை பார்த்து ஓடி வர்ற காதலி மாதிரி அப்படி ஆடும். அதை எடுத்து அப்படி பொட்டணம் போட்டு கொடுப்பார். ஒரு 50 பைசா பொட்டலத்தில் கலை உணர்வை காட்டினான் சார் பலசரக்குக்காரன் அன்னைக்கு. இன்னைக்கு எல்லாம் பிளாஸ்டிக், எல்லாம் இங்கு பேனா விட்டுட்டான், ரீஃபில் பேனாவுக்கு வந்துட்டான். இங்கு பேனாலாம் பெரிய தத்துவம் சார். பொறுமை பொறுப்புணர்வு 2ஐயும் கற்றுக் கொடுத்தது இங்கு பேனா தான். அதில் இங்கு ஊற்றுறதுல எவ்வளோ தியானம் மாதிரி ஊற்றணும், இல்லைன்னா மேலே வெளியே வந்துடும். அது வாரத்துக்கு ஒரு தண்ணியில் ஊற போட்டு அதை தொடச்சி அது அழகாக அது பைலட் பேனான்னு ஒன்று வச்சுருந்தேன், மெதுவாக எழுதி அழகாக. இன்றைக்கி ரீஃபில். அது ரீஃபில் பேனானா முதல்ல ரீஃபிலாவது மாற்றிக்கிட்டு இருந்தான், அப்புறம் அதை யூஸ் அண்ட் த்ரோன்ட்டான்.
இன்றைக்கி அந்த கல்ச்சர் எல்லாத்துலேயும் வந்துருச்சு பார்த்தீங்களா. பேனால் ஆரம்பித்து யூஸ் அண்ட் த்ரோங்கிற கல்ச்சர். காதலியா யூஸ் அண்ட் த்ரோ, அப்பாவா யூஸ் அண்ட் த்ரோ, அம்மாவா யூஸ் அண்ட் த்ரோ, தாத்தாவா யூஸ் அண்ட் த்ரோ. எங்கே சார் போயிடுச்சு நாடு? அன்றைக்கி இங்கு பண்ணனா பதுனுமா அதில் பக்கத்தில் இருக்கவனுக்கு உதவி செய்கிறதுக்கு உதவியாக இருந்தது இங்கு. எனக்கு கொஞ்சோண்டு இங்கு கொடுறா. வாங்கியிருக்கீங்களா? நான் வாங்கியிருக்கேன். அவன் பேனா வாங்கி நீ அப்படி நாக்கட்டையை கழட்டிட்டு அவன் பேனாலேருந்து கொஞ்சோண்டு ஊற்றி தேங்க்யூ மாப்பிள்ள. அதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரன். நாளைக்கு தந்துடணும்டா 4 சொட்டு இங்க கொடுத்துட்டு கேட்டாங்க. ஆனால் அந்த நேரத்துக்கு அது உதவியாக இருந்ததா இல்லையா? ரீஃபில் எப்படி கொடுப்ப? பாதியா ஒடிச்சா கொடுப்ப? புரியுதுங்களா? இங்கு பேனா அவ்வளோ பெரிய விஷயம். அதை விட ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அதை விட பெரிய விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. மசாலா இப்போ பூரா பேக்கில் வருதா? மசாலா அந்த பிராண்டு இந்த பிராண்டுன்னு. முன்னாடிலாம் தூக்குச்சட்டியில், பித்தளை தூக்குச்சட்டியில் அந்த மசாலா அரைக்கிறதுக்குள்ள பொருளை பூரா எங்கள் அம்மா கொடுப்பா, இல்லை பாட்டி கொடுப்பா. ஒரு மாவு அரைக்கிற மில்லில் கொண்டு போய் மசாலா அரைப்பேன். மசாலா குறன்னு ஓடி அரைச்சிடும். அந்த மசாலா அரைச்ச உடனே அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உடனே தூக்குச்சட்டியில் போட்டு மூட மாட்டார். ஒரு பேப்பரை விரிய வைப்பார். ஒரு பேப்பரை விரித்து அந்த மாவை கொட்டுவார். அந்த மாவு அரைச்சவர் ஒரு 10 நிமிஷம் கழித்து மாவு ஆறின பிறகு தான் அதை எடுத்து தூக்குச்சட்டியில் போட்டா இந்தாடா கொண்டு போடா அப்படின்னு கொடுத்து விடுவார். அது ஒரு பெரிய தத்துவம் சார். எந்த சூடாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஆற போடுறா சரியாயிரும்னு ஒரு தத்துவம் சார். அது ஒரு மாவு மில்லு தத்துவம் சொன்ன நாடு சார் இது. அதுவும் பேப்பரில் விரிச்சான் பாருங்க. பேப்பரில் ஏன் விரிச்சான் தெரியுமா? பேப்பருக்கு அர்த்தமே சூடையெல்லாம் ஆத்துறதா இருக்கணும். இன்னைக்கு பேப்பர் தான் எல்லா சூடையும் கொழுந்து விட்டு எரிய வைக்குது. எல்லாம் போச்சு. இந்த கருவி செல்ஃபோன் கருவி நல்லது தானே சார். எங்கள் ஐந்தருவிக்கு ஒரு காலேஜ் பசங்க ஒரு 10 பேர் 15 பேர் ஓடி வந்து வேனில் வந்து இறக்குனாங்க. யூன்னு கத்துனாங்க, குதிச்சாங்க. மாப்பிள்ளை மச்சான்னு கத்துனான், குளிச்சான், என்னென்னமோ செஞ்சான். நான் குளிக்க போகிறேன் அருவியில், குத்தாலம் அருவியில். அதில் ஒரு பையன் வேகமாக ஓடியாந்து என்னை இடித்து தள்ளுனோன்னு டேப்பா ஏய் வயசானவன் குளிக்க போயிட்டுருக்கேன் இப்படி மோதுற அண்ணா. எதுக்கு வந்த என்னைய? பழைய காலத்தில் அப்படி பெரியவங்கள்ட்ட இளைஞர்கள் பேசுவாங்களா சார்? இன்னைக்கு பேசுகிறான். எதுக்கு வந்த? குளிக்க வந்தேன்டா. பார்த்து குளியா, குளிப்பாட்டிடுவாங்க. இன்னும் சொல்கிறானே விளங்கலை. பார்த்து குளியா குளிப்பாட்டிடுவாங்கிறான். என்ன மீன் பண்ணுறானே தெரியல நமக்கு. அருவி துப்புன்னு உழுது, இந்த வயசில் நீ குளிக்கணும்னு அவசியமாங்கிறான். 25-30 நிமிஷமாக சுற்றி ஆடினாங்க, பாடினாங்க, செல்ஃபி எடுத்தாங்க. அவன் தோளில் இவன் ஏறினா, இவன் தோளில் இவன் ஏறினா, செல்ஃபி எடுத்தான். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை சுற்றி பார்த்தான், சிரித்தான், பாட்டு பாடினா. ஒரு பயமுள்ளையும் குளிக்காமலே போயிட்டாங்க சார். இதெல்லாம் அருவி குளிக்கிறதுக்கு தானடா. அருவி குளிக்கிறதுக்கா செல்ஃபி எடுக்கிறதுக்கா? பர்பஸ் விட்டுட்டான் பார்த்தலா. நாடு எப்படி போச்சு பார்த்தீங்களா? எந்த இடம் எதுக்காக வந்ததுங்கிறதே தெரியல. ஒரு அருவினா எதுக்கு? ஒரு கடல்னா எதுக்கு? ஒரு பள்ளிக்கூடம்னா எதுக்கு? ஒரு எக்ஸிபிஷன்னா எதுக்கு? பர்பஸ் தெரியல சார். கடல்லையும் கடற்கரையிலையும் போய் உட்காந்துட்டு செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கான். கடல் காத்த ரசியா, குறைஞ்சபட்சம் அந்த பிள்ளைய 2 உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, அதையாவது பாரியா. 2 ஒரு பையனும் பொண்ணும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காள், அதையாவது பாரு. செல்லை பார்த்துக்கிட்டே அதுக்கு எதுக்குடா கடலுக்கு போகிறீங்க? பள்ளிக்கூடத்தில் எங்கள் வாத்தியார் என்னை அடித்தாருன்னா நான் எங்கள் அப்பாட்ட போய் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? அவரும் அடிப்பார். எப்போ வாத்தியார் அடிச்சுட்டாருப்பா, நீ என்னடா தப்பு பண்ண? அதில் ஒரு வாக்கியம் சொல்லுவார்ப்பா, நீ என்னடா தப்பு பண்ண? நீ தப்பு பண்ணாமல் படித்த வாத்தியார் அடிப்பாரா? அது எவ்வளோ பெரிய தத்துவம் தெரியுமா? அப்போ படித்த வாத்தியார் தப்பு பண்ண மாட்டார்னு அன்றைக்கி நம்புனான்.
நீ தப்பு பண்ணாமல் படித்த வாத்தியார் அடிப்பாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? படித்த வாத்தியார் தப்பு பண்ண மாட்டார். இன்னைக்கு டெய்லி 2 செய்தி வருது, ஒரு ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைதானார். போச்சா? வேல்யூஸ் போச்சா? மதிப்பீடுகள் போச்சா? விழுமியம் போச்சா? ஒழுக்கம் போச்சா? படித்த வாத்தியார் நீ தப்பு பண்ணாமல் அடிக்க மாட்டார். அன்னைக்கு என்ன பெரிய கொடுமை தெரியுமா? எங்கள் அப்பா அடித்தார்னா ஓன்னு வலிக்க அடிப்பார். ஓன்னு அழுதணும் வைங்க, அழாத அடிப்பார். சத்தம் வெளியே செத்து போவேன், அழாத. சரி, அடித்தா வலி தாங்காமல் அழுதா அடிக்கிறாரேன்னு சொல்லிட்டு அழுகை அடக்கணும்னு வைங்களேன். அவ்வளோ திமிரு. எப்படி ஏண்டாட்டே, நான் இந்த மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அவ்வளவு திமிரு உனக்கு? அவ்வளவு நீ பெரிய ஆள் என்ன? அடக்குனாலும் அடிப்பாங்க, அழுதாலும் அடிப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டா, அன்னைக்கு அடித்து வளர்த்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு பேராசிரியர்களாக, நீதிபதிகளாக. அடித்து வளர்த்த பிள்ளைங்க தான் சார் இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கிறான். இன்னைக்கு வாத்தியார் அடிக்க முடியல சார். வாத்தியார் அடிக்கிறான் சார். வாத்தியார் அடிக்கிறதுக்கு பாயிறான், கத்தியை வச்சு குத்த போகிறான். ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடியல. எனக்கு கல்யாண நாள் அன்னைக்கு என் கல்யாண மண்டபம் திருப்பரங்குன்றம் மகாலட்சுமி கல்யாணமா. இந்த ட்ரோன்லாம் அப்போ கிடையாது, ட்ரோன் வந்துல்ல, அப்போல்லாம் அது கிடையாது. ஏதோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க, என்னையும் என் மனைவியும். அப்போ கூட என் மனைவி ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கடுமையான. ஏன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்டு ஃபோட்டோவாக இருக்குது, பிளாக்குக்கு தான் நீங்கள் இருக்கீங்க, ஒயிட்டுக்கு நான் இருக்கேன்னு. அப்புறம் எதுக்கு நம்மளை பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறாங்க? அது என் மணமகன் அறையில் என்னை உட்கார வச்சுருக்காங்க. இதை விட கொஞ்சம் மெலிவாக இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஐ புட் ஆன் வெயிட்டு. அப்போ கொஞ்சம் மெலிவாக இருக்கேன். இதே கலர் தான். நீங்கள் ஒருவேளை ஏன்னா சிவகாசி ஊரில் வேலை பார்த்ததுனால வெயிலில் கருத்து போயிட்டானோன்னு நினைக்கக்கூடாது, அதுக்காக தான் உட்காந்துங்கன்னா. எங்கள் அப்பா வந்து பான்ஸ் பவுடர் டின்னு தான், வேறு எந்த பவுடரும் கிடையாது. பான்ஸ் பவுடர் இவ்வளோ உயரத்துக்கு இருக்கும், ரோஸ் கலரில் இருக்கும். அதில் பெரிய டப்பா வாங்கி எங்கள் அப்பா கொடுத்துட்டாரு. அவருக்கு ஒரு நம்பிக்கை, இவனுக்கு இவ்வளோ பவுடரும் தேவைப்படும்னு. இந்த டப்பா பவுடரும் இவனுக்கு மொத்தமாக தேவைப்படும். அவங்களும் ஒரு வாளியில் கொட்டிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை அலங்காரம் பண்ண போகிறாங்க. என்னை அலங்காரம் பண்ணுறதுக்காக அவனை கொட்டிட்டாங்க. வேர்க்குதுன்னா டென்ஷன், கல்யாண டென்ஷன். என்ன ஆகுமோ ஏதாகுமோ? அது யார் சொன்னது? முதல் ராத்திரி நீங்கள் தானே சொன்னீங்க, முதல் ராத்திரி அன்னைக்கு என்னைய பிடிச்சிருக்கா அருவின்னு சொன்னாங்கல்ல, இப்படியா வளருவான் அப்படின்னாங்க. தட் இஸ் த பிகினிங். புரியுதுங்களா? முதல் ராத்திரி அன்னைக்கு என்னைய பிடிச்சிருக்கான்னு கேட்டால் வளர ஆரம்பிச்சிருக்கா, அவ்வளோதான். ஹீ வில் கண்டினியூ. அவர் அதுக்கப்புறம் கண்டினியூ. வேர்த்து கொட்டுதா, இவங்க வேற பான்ஸை போட்டு அடிச்சிருக்காங்களா, மகாபலிபுரம் சிற்பம் மாதிரி இருக்கு. என் ஃப்ரெண்டு, ஏய் மாப்பிள்ளைக்கு வேக்குதுடா, ஃபேனை போடுங்கடா. அப்போ ஃபேனு தான், வாட்டர் ஏர் கூலர் ஏசிலாம் அப்போ கிடையாது. 1973 நான் வாக்கப்பட்ட நாள், வாக்கப்பட்ட வருஷம். ஃபேனை போடுங்கடா அப்படின்னு, ஃபேனை போடுங்கடான்னு ஒன்று. அந்த ஃபேன் ஓடிச்சு மெதுவாக, கொஞ்சம் ஸ்பீடை கூட்டுங்கடா, மெதுவாக ஓடுதுடா, ஸ்பீடை கூட்டுங்கடா, ஸ்பீடை கூட்டும். கிறுக்கான். அதாவது கிறுக்கு போய உள்ளேயே மாட்டிக்க போகிறடா அப்படின்னு ஃபேன் சொல்கிறது. அன்னைக்கு ஃபேன் எனக்கு தத்துவம் சொல்கிறது. நான் இன்னைக்கு பெருமையாக சொல்லுகிறேன், ஃபேன் தோற்றது, நான் ஜெயித்தேன்.
நான் கிறுக்கன் இல்லை என்று இன்றைக்கு வரைக்கும் நிரூபித்திருக்கிறேன். நான் கிறுக்கன் இல்லை என்பதனால்தான் என் மனைவி இன்றைக்கு வரைக்கும் ஹியூமர் கிளப் மீட்டிங்க்கு என்னோடு வருகிறார்கள். ஃபேன் தோற்றது, நான் ஜெயித்தேன். இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் டைவர்ஸ்னு போய் நிற்கிறானே சார், எதுக்கெடுத்தாலும் டைவர்ஸ். ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு கணவனும் மனைவியும் போனால் அந்த போர்டிங் பாஸ் கொடுக்குற பொண்ணு முதல்ல பஞ்சாதி தான் போய் போர்டிங் பாஸ் வாங்க போகிறா. அவர் எல்லாம் லக்கேஜெல்லாம் வெயிட் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் புருஷங்காரன். அந்த பொண்ணு சொல்லுது, மேடம் அட்ஜசன்ட் சீட்ஸ் இல்லை, அவருக்கு பின்னாடியும் உங்களுக்கு முன்னாடி இருக்குது, பரவாயில்லையா? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. போர்டிங் பாஸ் வாங்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்காரன், போர்டிங் பாஸ் வாங்கிட்டேம்மா? வாங்கிட்டேன். 2 பேருக்கு வேறு வேறு சீட்டாக இருக்குது அப்படின்னு ஒன்று. அவன் சரிம்மா நீ கொஞ்சம் தள்ளிக்கணும். அந்த பொண்ணுகிட்ட, போர்டிங் பாஸ் போட்ட பொண்ணுகிட்ட, மேடம் அவளுக்கு வேறு இடம் எனக்கு வேறு இடம்னு சீட்டு போட்டிருக்கீங்களாமே, அதுக்கு நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா? அதுக்கு நான் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா அப்படின்னு இவன் கேட்டிருக்கான். அவ சொல்லியிருக்கா, ஏற்கனவே மேடம் பே பண்ணிட்டாங்க. இது வாழ்க்கையா சார்? இது வாழ்க்கையா? இது வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்க. அதான் பயல்களுக்கு, சின்ன பயல்களுக்கு இப்போ கல்யாண விருப்பமே இல்லை. கல்யாணம் பண்ணணும்னா ஆசையே பண்ண மாட்டேங்கானே. ஒரு தகப்பனுக்கு ரொம்ப கவலை, என் மகன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கான், கல்யாணம் பண்ண மாட்டேங்கான். அவன் ஃப்ரெண்டு வந்தார், அப்பாவோட ஃப்ரெண்டு. இந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான். சார் கொஞ்சம் நீங்களாக சொல்லு மாப்பிள்ள அப்படின்னு ஒரு மாமான்னு தான் விட்றான். என்ன மாமா, எடே உங்கள் அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாருலடா, ஏன்டா வேணாங்கிற? அப்படின்னு. இல்லை மாமா, எனக்கு கல்யாணம், நான் சாமியாராக போகிறேன் மாமா. டேய் என்னடா உங்கள் அப்பா உன்னை கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு, நீ சாமியாராக போகணுங்கிற? இல்லை மாமா, நான் சாமியாராக தான் மாமா போவேன், எனக்கு கல்யாணம் ஆசை இல்லை மாமா. எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாரு, அந்த பையன் கன்வின்ஸ் ஆகலை. அந்த டேய் ராமசாமி, உன் மகன் அநேகமாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் போல் இருக்கு, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறான், அவன் சாமியாராக போகணுன்னு ஆசைப்பட்றான், விடு, அவன் விருப்பப்படி விடு, அவனுக்கு ஒரு பொண்ணோட வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை போல் இருக்கு, விடு.